ரோமர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. மூத்தவன் இளையவனாலே ஆளப்படுவான், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். இந்த வார்த்தையை நான் எதற்காய் கொண்டு வருகிறேன் என்றால், இப்போ அதிகாரத்தில் இருக்கிறதான முதலமைச்சராகட்டும், மந்திரியாகட்டும், எம்எல்ஏவாகட்டும், வார்டாகட்டும், மாவட்டமாகட்டும், வட்டமாகட்டும், எந்தெந்த பதவியில் அவர்கள் இருக்கிறார்களோ அது அப்பாற்பட்டது. இந்த கால ஓலை தெய்வஜனமே, ஒன்றுக்கும் உதவாத சிறியவர்களாய் காணப்படுகிற நம்மளால் தான் அவர்கள் ஆளப்படுகிறார்கள். உங்களுடைய ஓட்டு தான் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். காசுக்காக உங்க ஓட்டை விற்காதீங்க. காசு கொடுத்தா தாராளமாய் காசை வாங்கி கொள்ளுங்க. ஆனா அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஆக வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுக்காதீர்கள். உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் தேசத்திற்கும், உங்கள் பிள்ளைகளின் நலனுக்கும், உங்களுடைய சந்ததிகளுடைய எதிர்காலத்திற்கும் இலவசம் இல்லாமல் யார் உங்களுக்காய் நிற்பார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்க முயற்சியுங்க. அது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பதை விட உங்கள் சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் நல்லாட்சி கொடுக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுங்க. அவரை தெய்வம் முன்குறித்திருக்கிறார். நம்முடைய கரத்திலே தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. எப்படி யாக்கோபு அதிகாரமற்றவனாய் இருந்தோ பெரியவன் இவனால் ஆளுகைக்குள்ளானான், உங்களால தான் இவர் முதலமைச்சர் ஆக முடியும். நீங்கள் ஜெபத்தோடு கூட சொத்துரத்தோடு கூட சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கும்படி இந்த காலை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.